Take your GK book, children. In this lesson, famous people, we already finished some of the topics, isn't it? Great Indian freedom fighters, and then great Indian leaders. Finally, days and dates to remember topic. Okay. Today, we will learn about world famous personalities. Okay. Listen. Read the different facts of famous personalities given below. Also, color the images of the persons. Okay. So, famous personalities. Okay. Famous personalities பற்றி என்ன பண்ண போகிறோம்? Read. Okay. Read பண்ண போகிறோம். And also color the images of the persons. Okay. Famous personality உடைய fact பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். And also அவங்களோட இமேஜஸ்க்கு கலர் பண்ண போகிறோம். ஓகே. Listen. First, Mahatma Gandhi. Okay. The man whose picture we see every day on the currency of this country. Okay. Look at this picture. இந்த மேனோட பிக்சரை தான் நம்ம எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணுற கரன்சியில் நம்ம பார்க்குறோம். isn't it? ஒரு 10 ரூபி கரன்சியாக இருந்தாலும் சரி, 100 rupees கரன்சியாக இருந்தாலும் சரி, நம்ம கண்ட்ரியோடைய கரன்சிஸில் யாரோட பிக்சர் இருக்குது? வெரி குட், மகாத்மா காந்தி. ஓகே. Mohandas Karamchand Gandhi was popularly known as Mahatma Gandhi. Okay. ஸோ காந்தியோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஓகே. was popularly known as மகாத்மா காந்தி. ஸோ மகாத்மா காந்தி அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். He was born on 2nd October 1869. ஓகே. ஸோ இவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2nd October 1869. ஓகே. இன் போர்பந்தர், குஜராத். ஓகே. குஜராத்தில் போர்பந்தர் அப்படின்ற பிளேஸில் தான் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி பிறந்தார். ஓகே. ஸோ ஹி வாஸ் born on 2nd October 1869. ஓகே. He was an important leader and freedom fighter of India. ஓகே. ஸோ இவர் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்காக ஃபைட் பண்ண ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லேயே இம்பார்ட்டண்ட் லீடர் அப்படின்ட்டு மகாத்மா காந்தி தான் சொல்கிறாங்க. பிகாஸ் மகாத்மா காந்தி தான் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தது. ஓகே. ஸோ மெயின் லீடர், இம்பார்ட்டண்ட் லீடர் அப்படின்னா கண்டிப்பாக மகாத்மா காந்தி. ஓகே. He was an important leader and freedom fighter of India. Okay. He is known by all Indians as Vapu. Okay.
ஸோ எல்லா இந்தியன்ஸுக்குமே பார்த்திங்கன்னா இவரை வந்து மகாத்மா காந்தி அப்படின்றத விட பாபு அப்படி சொன்னாதான் வந்து எல்லா இந்தியன்ஸுக்குமே வந்து தெரியும். He is known by all Indians as Bapu. Bapu believed in being truthful and non-violence. ஸோ இவர் பார்த்திங்கன்னா அதிகமாக இவர் வந்து நம்புறது, ஓகே, பிலீவ் பண்ணுறது, பிலீவ்டு, ஓகே. ஸோ அதிகமாக இவர் வந்து எந்த விஷயத்தை நம்பினார், ஓகே, எந்த விஷயத்தை பிலீவ் பண்ணார் அப்படின்னா ட்ரூத்ஃபுல் அண்ட் நான் வயலண்ட், ஓகே. அதாவது உண்மையாக இருக்கணும், உண்மையை மட்டுமே பேசணும், ஓகே, ட்ரூத்ஃபுல் அண்ட் நான் வயலண்ட். நான் வயலண்ட் மீன்ஸ் சண்டை இல்லாமல் இருக்கணும், ஓகே. வயலண்ட் அப்படின்னா வந்து ஃபைட்டிங். ஸோ நான் வயலண்ட் அப்படின்னா சண்டை போடாமல், ஓகே, அமைதியாக இருக்கணும் எல்லாருமே, ஓகேவா. ஸோ இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே பார்த்திங்கன்னா உண்மையை மட்டுமே பேசணும், அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து சண்டை போடாமல் இருக்கணும், ஓகேவா. ஸோ இந்த 2 கொள்கையை இவர் வந்து ரொம்பவே வந்து நம்பினார். அண்ட் ஆல்சோ இவரோட லைஃப் கூட பார்த்திங்கன்னா இவர் நம்பினார், பார்த்திங்களா, பிலீவ்டு இன் பீயிங் ட்ரூத்ஃபுல் அண்ட் நான் வயலண்ட். இவர் நம்பின மாதிரியே இவரோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இவர் வாழ்ந்து காமிச்சார், ஓகே. ஸோ மகாத்மா காந்தியோட பயோகிராஃபி ஆர் ஆட்டோபயோகிராஃபி எந்த புக் நீங்கள் படித்தாலுமே இவரை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே. ஸோ இந்த புக்ஸில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் இவர் வந்து ட்ரூத்ஃபுல்லாகவும் நான் வயலண்ட் பர்சனாகவும் வாழ்ந்துருக்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகே. ஹீ இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் த நேஷன். ஸோ இதனாலேயே மகாத்மா காந்தியை நம்ம தேசத்தோட தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. ஃபாதர் ஆஃப் த நேஷன், ஓகே. பிகாஸ் இந்தியாவுக்காக ஃபைட் பண்ண லாட் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லேயே இம்பார்ட்டண்ட் லீடராக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவர் அப்படின்னா மகாத்மா காந்தி. பிகாஸ் இம்பார்ட்டண்ட் லீடராக, மெயின் லீடராக மகாத்மா காந்தி இருக்கிறதுனால தான் நம்ம இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுக்கான மெயின் ரீசன் இவராக இருக்கிறதுனால அதை ஹானர் பண்ணுற விதமாக பார்த்திங்கன்னா ஸ்டில் நவ் நம்ம இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுற கரன்சிலாம் பார்த்திங்கன்னா இவருடைய பிக்சர் தான் வந்து இருக்குது, ஓகே. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம யூஸ் பண்ணுற ஒரு 10 ரூபி நோட்டாக இருந்தாலும் சரி, 100 ரூபி கரன்சியாக இருந்தாலும் சரி, இந்த கரன்சிஸ்லாம் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியோடைய பிக்சர் இல்லாமல் இருக்காது, ஓகே. ரீசன் என்னென்னா நம்ம இந்தியாவுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்த இம்பார்ட்டண்ட் லீடர், மெயின் லீடர் யாருன்னா மகாத்மா காந்தி, ஓகே. அண்ட் ஆல்சோ இவரோட லைஃப் ஃபுல்லுமே இவர் வந்து ட்ரூத்ஃபுல் அண்ட் நான் வயலண்ட் பர்சனாக வந்து வாழ்ந்திருக்கார், ஓகே. இதனாலேயே இவரை வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஓகே. ஃபன் ஃபேக்ட்: பாபு வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பங்க்சுவல், ஓகே. பங்க்சுவல் மீன்ஸ் ப்ராப்பர் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ப்ரேயர் ஹாலில் மீட்டிங் பார்த்திங்கன்னா 9 o'clock மீட்டிங் அப்படின்னா நம்ம கரெக்டாக 9 o'clock ப்ரேயர் ஹாலில் அசம்பிள் ஆகிட்டோம் அப்படின்னா தட் இஸ் பங்க்சுவல், ஓகே. ஆர் 9:05, 9:10 ஒரு 5 minutes 10 minutes நம்ம லேட்டாக வந்தோம் அப்படின்னா தட் இஸ் நாட் பங்க்சுவல், ஓகே.
பங்க்சுவல் அப்படின்னாலே ப்ராப்பர் டைம். ஓகே, பாபு வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பங்க்சுவல். ஸோ மகாத்மா காந்தி பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்க்கு இந்த டைமுக்கு நீங்கள் வந்து வரணும் அப்படின்ட்டு சொன்னால் கரெக்டாக அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இருப்பாங்களாம். ஓகே, இப்படி பங்க்சுவாலிட்டி பர்சன் அப்படின்னாலே மகாத்மா காந்தி வந்து எக்ஸ்ட்ரீம்லி பங்க்சுவல் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒன் ஆஃப் his very few possessions was a dollar watch. Okay, possessions means owning. Okay, owning. ஸோ இவருக்குன்ட்டு இவர் வச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா a dollar watch. ஓகே, அதாவது உடைமை. ஓகே, ஸோ மகாத்மா காந்தியுடைய ஓனிங் பார்த்திங்கன்னா ஒரு டாலர் வாட்ச் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட் பிஃபோர் ஹி வாஸ் assassinated. ஓகே, assassinated means murder. ஓகே, அதாவது மகாத்மா காந்தியை மர்டர் பண்ணாங்க இல்லையா. ஓகே, ஜஸ்ட் பிஃபோர் ஹி வாஸ் assassinated, அதாவது இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, ஜஸ்ட் பிஃபோர். ஓகே, ஸோ இவர் இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஜஸ்ட் பிஃபோர். ஓகேவா. ஸோ இவரை எப்போ வந்து மர்டர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 30, 1948. ஓகே, ஸோ காந்தியோட டெட் இயர் பார்த்திங்கன்னா 1948, டேட் 30, மந்த் January. ஓகே, ஸோ இந்த டேட்டில் காந்தி வந்து சாகிறதுக்கு முன்னாடி. ஓகே, காந்தி was upset because he was 10 minutes late getting to a regular prayer. ஓகே, இவர் சாகிறதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா ரெகுலர் ப்ரேயர் மீட்டிங்க்கு 10 minutes பார்த்திங்கன்னா வந்து லேட்டாக வந்திருக்கார். ஸோ அந்த டைமில் கூட இவர் வந்து 10 minutes நம்ம மீட்டிங்க்கு லேட்டாக வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்டாக வந்து ஃபீல் பண்ணாராம். ஸோ இதான் வந்து ஃபன் ஃபேக்டில் சொல்லியிருக்காங்க. Do you understand? Just before he was assassinated. Okay, assassinated, that means murder. அதாவது காந்தி வந்து இறந்தார் இல்லையா. ஸோ அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் பிஃபோர். ஓகே, இறக்கிறதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா மீட்டிங்க்கு 10 minutes லேட்டாக வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்டாக ஃபீல் பண்ணியிருக்கார். ஓகே, இதுதான் வந்து ஃபன் ஃபேக்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நெல்சன் மண்டேலா. Nelson Mandela is one of the most famous leaders of the world. நெல்சன் மண்டேலா கூட பார்த்தீங்கன்னா வேர்ல்டோட ஃபேமஸ் லீடரில் ஒருத்தர். He spent 27 years in prison. Okay, prison means jail. Okay, இவருடைய 27 வருஷம், ஓகே 27 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஜெயிலில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ப்ரிசன் மீன்ஸ் ஜெயில். ஃபார் ட்ரைங் டு ஓவர்டோ அண்ட் அன்ஜஸ்ட் கவர்மெண்ட். ஓகே,
ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஜஸ்ட் கவர்மெண்ட். அன்ஜஸ்ட் மீன்ஸ் அன்ஃபேர். ஓகே, சரியில்லாத கவர்மெண்ட். ஸோ சரியில்லாத கவர்மெண்ட்டால் பார்த்திங்கன்னா இவர் வந்து 27 இயர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ப்ரிசனில் இருந்திருக்கார். அதாவது ஜெயிலில் பார்த்திங்கன்னா 27 வருஷத்தை வந்து இவர் கழிச்சிருக்கார். ஓகே, இந்த 27 இயர்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஃபார் ட்ரைங் டு ஓவர் த்ரோ அண்ட் அன்ஜஸ்ட் கவர்மெண்ட். இந்த சரியில்லாத கவர்மெண்ட்டை எப்படி நம்ம சரி பண்ணுறது, ஓகே அப்படின்னு இவர் ஜெயிலில் இருந்த அந்த 27 இயர்ஸுமே இதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஓகே, ஃபார் ட்ரையிங் டு ஓவர் த்ரோ அண்ட் அன்ஜஸ்ட் கவர்மெண்ட். ஓகே, ஆஃப்டர் he came out of prison, ஸோ 27 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜெயிலிருந்து இவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா he worked to get a better future for everyone in South Africa. ஓகே, ஸோ ப்ரிசன்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா பெட்டர் ஃப்யூச்சர் வேணும் அப்படின்றதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கார். ஓகே, he worked to get a better future for everyone in South Africa. Okay, as South Africa's president, South Africa உடைய பிரசிடெண்ட்டாக he was respected for his courage and wisdom in bringing people together to live in peace. ஓகே, சவுத் ஆஃப்ரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப கரேஜ் பர்சனாக இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ விஸ்டம். விஸ்டம் மீன்ஸ் நாலேஜ். ஓகே, ஸோ இவருடைய நாலேஜ் பார்த்திங்கன்னா மக்களுக்கான அமைதியான வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஓகே, இன் பிரிங்கிங் பீப்புள் டுகெதர் டு live in peace. ஓகே, பீஸ் மீன்ஸ் நான் வயலன்ஸ். ஓகே, அதாவது சண்டை இல்லாமல் அமைதியாக வாழ்கிற வாழ்க்கைக்கான பேர் தான் பார்த்திங்கன்னா பீஸ். மகாத்மா காந்தியோட ஃபேக்டில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நான் வயலண்ட், த சேம். ஓகே, ஸோ அதே மாதிரி நெல்சன் மண்டேலா பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் சண்டை போடாமல் அமைதியாக வாழணும் அப்படின்றதுக்காக இவர் பார்த்திங்கன்னா இங்கே ஃபைட் பண்ணியிருக்கார். ஓகே, ஸோ எப்படி மகாத்மா காந்தி நம்ம இந்தியன் பீப்புளுக்காக ஃபைட் பண்ணாரோ அதே மாதிரி நெல்சன் மண்டேலா பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ்க்காக 27 இயர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஜெயிலில் இருந்துட்டு அண்ட் தென் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா கூட சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்கு பெட்டர் ஃப்யூச்சர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ஃபர்ஸ்ட் நான் ஒயிட் பிரசிடெண்ட் அப்படின்ட்டு இவரை வந்து சொல்லலாம். ஓகே, நான் ஒயிட் அதாவது பிளாக் பிரசிடெண்ட். ஓகே, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட பிரசிடெண்ட் அப்படின்னாலே ஒயிட் பிரசிடெண்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. ஓகே, நெல்சன் மண்டேலா தான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடெண்ட். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடெண்ட் அப்படின்னு நெல்சன் மண்டேலாவை தான் வந்து சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் he has won many awards. இவர் பார்த்திங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கார். லைக் பாரத் ரத்னா அண்ட் நோபல் பீஸ் ப்ரைஸ். ஓகே, பாரத் ரத்னா அண்ட் நோபல் பீஸ் ப்ரைஸ் அதாவது
அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இவர் வந்து வாங்கியிருக்கார். ஓகே, he was fondly known as மதிபா. ஓகே, ஸோ இதனாலேயே இவரை பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அன்பாக எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மதிபா. ஓகே, பெட் நேம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நெல்சன் மண்டேலாவோட பெட் நேம் பார்த்திங்கன்னா மதிபா. ஓகே, now turn the page. Next, Michael Jackson. Okay, so you all are know very well about Michael Jackson, isn't it? Michael Jackson is also called as King of Pop. Okay, so Michael Jackson பார்த்திங்கன்னா King of Pop அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, he is one of the most famous and successful singers of all the time. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா ஃபேமஸான சக்ஸஸ்ஃபுல் சிங்கர்ஸ் அந்த லிஸ்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் வர்றது பார்த்திங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் தான். ஓகே, பிகாஸ் மைக்கேல் ஜாக்சன் பார்த்திங்கன்னா பாப் சிங்கர். ஓகே, சிங்கர்ஸ் ஆஃப் ஆல் டைம், எல்லா காலத்துலேயுமே பார்த்திங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் கிங் ஆஃப் பாப். ஓகே, he started singing and performing when he was 5 years old. ஓகே, ஸோ இவர் வந்து இவருடைய அந்த சிங்கிங் பர்ஃபார்மன்ஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years old. இவருக்கு 5 வயசு இருக்கும்போதே இவர் வந்து சிங்கிங் காம்படிஷனில் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஓகே, he has created many world records. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கார். his famous album, இவரோட ஃபேமஸ் ஆல்பம் பார்த்திங்கன்னா த்ரில்லர் still remains the best selling album of all time. இந்த த்ரில்லர் ஆல்பம் பார்த்திங்கன்னா இன்னமும் பெஸ்ட் செல்லிங், இன்னமும் நல்லா வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த த்ரில்லர் ஆல்பத்தை. ஓகே, he was also a very good dancer. ஸோ மைக்கேல் ஜாக்சன் பார்த்திங்கன்னா சிங்கர் மட்டும் கிடையாது, நல்ல டான்சர், குட் டான்சர். ஓகே, நாட் only a singer and also good dancer. Okay, he was well known for a dance style called moonwalk. Okay, so dance ஸ்டைல்லையே moonwalk அப்படின்னு சொல்கிற ஒரு டான்ஸ் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃபேமஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலி, do you know Michael Jackson is one celebrity who has received more awards than any other celebrity in the music industry. Okay, so music industryலேயே ஒரு செலிப்ரிட்டியாக நிறைய அவார்ட் வாங்கின ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னா மைக்கேல் ஜாக்சன். ஓகே, வேறு எந்த செலிப்ரிட்டியுமே பார்த்திங்கன்னா மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு அவார்ட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினது கிடையாது. ஓகே, he has received 39 Guinness World Record, 14 Billboard Awards, 33 Grammy Awards, 26 American Musician Awards. ஓகே, ஸோ இப்படி மோர் அவார்ட்ஸ், அதாவது நிறைய அவார்ட் பார்த்திங்கன்னா மியூசிக் இண்டஸ்ட்ரியில் மைக்கேல் ஜாக்சன் வந்து வாங்கியிருக்கார். ஓகே.